போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ சூட்டோ எபிட்ரின் என்ற போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதற்கு சூத்திரதாரிகள் யார் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என்றழைக்கப்படும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் கைது செய்கின்றனர். எனவே இதுபோன்ற போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்பதை நினைவில் நிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.